வெல்கம் டு ஒரு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஏபோடு 4 பாஸ் பண்ணியிருக்காரு. ராஜா ஆல்போடு 5, இன்பராஜ் ஆல்போடு 4 பாஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காரூனியா ப்ளஸ் 509வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு கெஸ்ஸிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 485. அதுக்கு முன்னாடியான ரிசல்ட்டு தான் வந்து 585 அடிச்சிருந்தான். அதே நம்பரை அடுத்த நாள் ரிப்பீட் அடிச்சிருக்கான். யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடித்த நம்பரே வந்து திருப்பி அடிச்சிருக்கான். நம்ம வந்து 6 கொடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அடித்த 2 ரிசல்ட்டு அது அன்சோல்டாக என்னன்னு தெரில. 6 வந்துருந்தது, 2துலேயுமே 6 வந்துருந்தது. 6 போயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபோர்டு 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்த நம்பர்களை தான் திருப்பி அடிச்சிட்ருக்கான். அதனால் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு நேற்று அடித்த நம்பர்லேருந்தே ஒரு நம்பர் இறக்குவான்னு நினைக்கிறேன். அது என்ன நம்பருங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏபோர்டு பொறுத்த வரைக்கும் 3 4 இதுதான் வந்திருக்கு நம்மளுக்கு. அடுத்ததாக பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 8ஆம் நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி ஆட்டத்தில் 8 ஆட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து டபுள்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் ரிப்பீட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் நம்பர் தான். ஸோ அந்த 8 தான் ரிப்பீட்டாக அடிப்பான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இது முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ப்ளஸ் கம்பெனி, இந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் நம்பி அதிகமாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றமாயிரும். அதனால் இந்த காரூனியா ப்ளஸ் இந்த கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்தது சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர். சி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 வந்திருக்கு. 3 தவிர்த்து வேறு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு பவர் நம்பரான 8 தான் உட்காரும். அதனால் 3 பவர் 8 இந்த 2 நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஒருவேளை நான் சொன்ன கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எதுவும் வராத பட்சத்தில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதுங்கிறத பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி இந்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 84 48 88 நான் சொன்ன டபுள்ஸு அது இந்த நம்பர் தான். டபுள்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 88 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது டபுள்ஸுன்னு வந்தால் அதனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம போர்டு கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய அதே நம்பர்களை தான் இங்கே மேட்ச் பண்ணி உங்களுக்கு பவரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க.
அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா உருப்படியாக 6 நம்பரில் ஒரு நம்பர் ஃபுல் வின்னிங் அடிச்சிட்டான். மீதி இருக்கிற நம்பர் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி இன்னும் ஒரு 3-4 நாளில் இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வரும்னு நினைக்கிறேன். அது என்ன நம்பருன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த 666 வரலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 666க்குமே நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன கிடைக்கிறாங்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன நம்பர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு நம்பர் வந்து நான் வாய்ஸில் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறது பார்த்திங்கன்னா, நான் அந்த நம்பர் வந்து இங்கே இந்த சிம்லேயே நான் தரல. அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல இது சொல்லிடுறேன். அதாவது பெஸ்ட்டு 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 483 டபுள்ஸ் வந்தால் 848. ஸோ இந்த 2 நம்பர் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த 2 நம்பரை தவிர்த்து வேறு நம்பர் ஏதாவது வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது ஆல் போர்டு அல்ல ஏபிபிசிஎஸ்சி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் 2 இங்கே தரல, பட் நம்ம பார்த்த ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் அது அமைஞ்சிருந்தது. 2ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறத பார்த்துட்டும் நீங்கள் அந்த 2ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 8, 3 இந்த 2 நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பர் ஆட்டத்தில் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சொன்ன அந்த 2ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி இந்த ஆல் போர்டு மேட்ச் பண்ணி நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் ப்ளே பண்ணுங்கள். வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ரூட் கெஸ்ஸிங்கில் அது 2 அமைஞ்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கு அது மேட்ச் ஆகணும்னு கூட நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.